ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஞாயிற்றுக்கிழமை நாள் பூரியை காட்டுறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் மட்டன் சிக்கன் எடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. அதனால் எடுக்கிறது இல்லை. கோயிலுக்கு போகிறேன். அப்புறமேட்டு அந்த ரீசன் உங்களுக்கு நான் தனியாக போட்டு விட்றேன் வீடியோவில் பாருங்கள். நேற்று வந்து பூரி மசாலா வந்து செஞ்சேன். ஈவினிங் வந்து உளுத்தங்கஞ்சி செஞ்சேன். மாவாட்டினேன்னா கொஞ்சோண்டு எடுத்து செய்யலாம், மொதல் செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்து செஞ்சேங்க. நல்லா சூப்பராகவே வந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து 4 டம்ளர் வச்சு ஊற்றி நல்லா கிளறி போட்டேன். நல்லா மேலே பொங்க வந்துச்சு. பால் பொங்குற மாதிரியே பொங்குனுச்சு. எங்கள் நாத்தனாக்கிட்ட எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி நீ எப்படி நீன்னு அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணாங்க கரெக்டாக. அதே மாதிரியே செஞ்சேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி நல்லா மீங்கிடும். ஆனால் என்னன்னா தண்ணியாக ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1/4 மணி நேரம். அப்புறமேட்டு சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டு அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 நிமிஷம். கிண்டி முடிச்சு ஒட்டி நல்லா ஒரு மாதிரி பாருங்கள், பக்குவமாக நல்லா கெட்டியாக நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா கெட்டியாக வந்து ஒட்டி அப்புறமேட்டு தேங்காய் திருவி வச்சுருந்தேன். தேங்காய் திருவி போட்டுட்டு அப்புறம் ஒரு டம்ளரில் குடித்து பார்த்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தனியாட்டம் தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வாட்டிங்கிறனால இது எனக்கு வந்து சரியாக செய்ய தெரியல. இது பிடிச்சிருக்கா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.